வணக்கம். இது நெல்லை ஹோம் குக். இன்னைக்கு பீர்க்கங்காய் தோல்ல துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது இந்த பீர்க்கங்காய் எங்க வீட்டுல விளைஞ்சது. நல்ல ஹெல்த்தியான ஒரு காய்ங்க. இது பீர்க்கங்காய் தோல், ஒரு 10 பூண்டு, 5 வரமிளகாய், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், ஒரு அரை மூடி தேங்காய், எண்ணெய், ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளிங்க, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுல ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு அதுல ஒரு 5 வரமிளகாவை போட்டுக்கலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இது கூட நம்ம ஒரு 10 பல் பூண்டு அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நார் சத்து உள்ள ஒரு துவையல். நம்ம எல்லாரும் தோலை தூர தான் போடுவோம். ஆனா இந்த மாதிரி பீர்க்கங்காய் தோலை எடுத்து ஒரு டைம் நீங்க செஞ்சு பாருங்க. துவையல் அரைச்சு செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல சுடு சாதத்துல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த துவையல் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது கூட நம்ம தோல் சீவி வச்சிருந்தோம்ல, அதையும் இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சிம்ல வச்சு நம்ம இது வதக்கலாங்க. ஏன்னா இது ஹைல வச்சோம்னா நமக்கு அது கருகிற இது வரும். நம்ம பச்சை மாறாம இத வதக்கி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ்ல புளி வச்சிருந்தோம்லங்க, அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாடை போகணும். ஆனா நம்ம மிதமான தீயில வச்சே வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம அரை மூடி தேங்காய் அதை எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நம்ம நல்லா வதக்கியிருக்கோம்னு பார்த்தோம்னா அது நம்ம சட்டியில அந்த தேங்காய் ஒட்டக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது கூட நமக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோங்க. சிம்பிளான இதுதாங்க. நம்ம அவசரத்துக்கு ஒரு குழம்பு வைக்க முடியலையா, அப்போ உடனே இந்த மாதிரி நம்மகிட்ட பீர்க்கங்காய் இருக்கா, தோலை சீவி டக்குன்னு இந்த துவையில அரைச்சிக்கலாங்க. நம்ம இத ஆற விட்டு நம்ம ஜார்ல கொட்டிக்கலாங்க. ஜார்ல வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடுவோம். ஒரு கடாயை வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிடுவோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த துவையல் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றிங்க.